ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டிஎன்இபியிலேருந்து நமக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது 10th 12th ஐடிஐ மட்டும் டிகிரி படித்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், என்னென்ன தகுதிகள்லாம் தேவை, இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா என்னென்ன டாக்குமெண்ட் இருக்கணும், எவ்வளோ ஃபீஸு, அதுக்கப்புறம் இதற்கு சேல்ரியாக உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், எக்ஸாமு இருக்குதா இல்லையா, எப்படி செலெக்ஷன் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போனா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தமிழக அரசு டிஎன்இபியிலேருந்து ஆட்சேர்ப்பு 2025க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எது, ஜூனியர் உதவியாளர், தொழில்நுட்ப உதவியாளர், மதிப்பீட்டாளர் காலி பணியிடங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ பட்டம் பெற்றவங்களுக்கு இந்த வார வேலைவாய்ப்பு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ இல்லை எனி டிகிரி இந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலும், டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டண்ட் இன்ஜினியர், ஜூனியர் அசிஸ்டண்ட் மற்றும் மதிப்பீட்டாளர் பகுதிக்கு தகுதியான போட்டியாளர்களை நேரடியாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு டிஎன்இபி ஆன்லைன் மூலமான விண்ணப்பங்களை துறை அழைத்துள்ளது. 600 உதவி பொறியாளர், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் மற்றும் சிவில் பதவிகள், 1300 மதிப்பீட்டாளர் பதவிகள், அப்புறம் 500 ஜூனியர் அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ஸ் பதவிகள் உட்பட மொத்தம் 2400 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது மதிப்பீட்டாளராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1300 காலி பணியிடங்கள், அப்புறம் உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு உங்களுக்கு 500 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இது நீங்கள் மேக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். உதவி பொறியாளர் அப்படின்ற பதவிக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. உதவி பொறியாளர் சிவிலுக்கு 75 காலி பணியிடங்கள், உதவி பொறியாளர் இயந்திரவியலுக்கு 125 காலி பணியிடங்கள், மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 2400 காலி பணியிடங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு 38 மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஆண் பெண் இருப்பாளருமே பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். ஏஇ எலக்ட்ரிக்கல் பதவிகள் ட்ரிபிள்இ, இசிஇ, இஐஇ, சிஎஸ்சி, ஐடி இன்ஜினியரிங் பிரிவில் இளங்கலை பட்டம் அல்லது மின் பொறியியல் பிரிவில் ஏஎம்ஐஇ தேர்ச்சி அப்படி பெற்றிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏஇ சிவில் பதவிகள், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஇ மெக்கானிக்கல் பதவிகள், மதிப்பீட்டாளர் பதவிகள் கலை, அறிவியல், வணிகவியல் பாடங்களில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அளக்கும் இயந்திரத்தை முறையாக படிக்கும் திறன் மற்றும் சைக்கிள் ஓட்டும் திறன் பெற்றிருக்க வேண்டும். ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு பிகாம் நீங்கள் முடிச்சிருக்கணும். தமிழ் தெரிஞ்சிருக்கணும். தகுதிகள் பற்றிய கூடுதலுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நேரடி இணைப்பை கிளிக் செய்து, அதாவது அதிகாரப்பூர்வ இணையதளம் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னாலே தாராளமாக நீங்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். இதற்கான சம்பள விவரம் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, உதவி பொறியாளராக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 39,800லேருந்து 1,26,500 வரை உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும். மதிப்பீட்டாளருக்கு ஸ்டார்டிங் 19,500லேருந்து 62,000 வரை உங்களுக்கு சேலரியாக கிடைக்கும். இளநிலை உதவியாளர்களுக்கு 19,500லேருந்து 62,000 சேலரியாக கிடைக்கும். ஸோ
சேல்ரியை பொறுத்தளவில் உங்களுக்கு ஹையஸ்ட்டு சேல்ரி தான். ஸோ நோ ப்ராப்ளம். பிகாம் முடிச்சிருக்கீங்க, அப்புறம் ட்ரிபிள் டிப்ளமோ இந்த மாதிரியெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிங்க. ஸோ முழுக்க முழுக்க நமக்கு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ நமக்கு சேல்ரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 லெவலுக்கு வந்து சேல்ரி ஹையஸ்ட்டு சேல்ரி தான். ஸோ குரூப் 4 யாராவது படிக்கிறவங்களா நீங்கள் இருந்திருந்தீங்க, படிச்சிட்ருக்கிறீங்க, குரூப் 2 குரூப் 4லாம் படிச்சிட்ருக்கிறீங்கன்னா கூட நீங்கள் இந்த ஜாப்புக்கு விண்ணப்பிக்கலாம். ஏன்னா வந்து சிலபஸ்ன்னு வந்து பார்த்தா நமக்கு ஒரே மாதிரி தான் வரும். ரொம்ப ஈஸியாக தான் டிஎன்இபிலலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. தேர்வு அதாவது எப்படி வந்து தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் அப்படின்னா ஓசி அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரி, பிசிஓ, பிசிஎம் அண்ட் எம்பிசி டிசி பிரிவுகளுக்கு 1000 ரூபாய் வந்து நீங்கள் கட்டணமாக செலுத்தணும். ஏந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு வந்து 500 ரூபாய். அனைத்து சமூகங்களையும் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளியாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய் வந்து விண்ணப்ப கட்டணமாக நீங்கள் செலுத்தணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்வு கட்டணம் ஒன்ஸ் உங்களோட எக்ஸாம் வச்சு தான் வந்து உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம் எழுதுனா போதும், தாராளமாக இந்த வேலை கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து ஆண் பெண் இருவரும் 21 வயசு உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த விண்ணப்பிக்கலாம். ஸோ குரூப் 4 படிக்கிறவங்க, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படின்றத லட்சியமாக கொண்டு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் வந்து நமக்கு கேள்விகள்லாம் கேட்பாங்க. மற்ற குரூப் 4 கம்பேர் பண்ணல இதெல்லாம் வந்து சேல்ரியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.